அன்பிற்குரிய நண்பர்களே, இப்பொழுது புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு சில நூல்களை நான் அறிமுகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவ்வகையில் நாம் இன்றைக்கு பார்க்க போவது லத்தீன் அமெரிக்க சினிமா பற்றிய ஒரு தொகை நூல். கிட்டத்தட்ட 800 பக்கங்கள் உடைய இந்த நூலை எழுதியவர், அறிமுகப்படுத்தியவர், தொகுத்தவர் யமுனா ராஜேந்திரன் அவர்கள். யமுனா ராஜேந்திரன் ஒரு திரை விமர்சகர் மற்றும் திரை வரலாறு குறித்த ஆய்வாளர் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு மார்க்சியர் என்ற அளவில் இடதுசாரி செயல்பாடுகள் சினிமாவில் எப்படி இருக்கின்றன, இடதுசாரி விமர்சனம் என்பது சினிமாவில் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் அவர் தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருகிறார். இதுதான் அந்த நூல், மூன்றாவது சினிமா. இதனை உயிர் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இந்த நூல் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா புத்தக கண்காட்சிகளிலும் காண கிடைக்கும். அதே போல இந்த நூலை பெறுவதும் கடினமான ஒன்று கிடையாது. சூழலில் மூன்றாவது சினிமா என்பது ஏன் தேவைப்படுகிறது? முதல் வகை சினிமா என்பது பரவலாக காணப்படுகின்ற வணிக சினிமா. பொதுவாக நமக்கு இந்தியாவிலிருந்து வெளியில் வந்த சினிமா என்று சொன்னால் அது ஹாலிவுட் திரைப்படங்களைத்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றோம். அதுதான் இங்கே சந்தைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு வேறு சினிமாக்கள், உலக சினிமாக்கள் பெருமளவில் எங்கும் பேசப்படுகின்றன. திரை விழாக்களில், பெரிய திரை விழாக்கள், கேன் போன்ற திரை விழாக்களில் அவை நிறைந்த பரிசுகளை பெறுகின்றன. உதாரணமாக ஈரானிய திரைப்படங்கள், கொரிய திரைப்படங்கள், தி ட்ரெண்ட் செட்டர்ஸ், அவைகள் புதிய போக்குகளை உருவாக்கியுள்ளன என்று சொன்னால் அது மிகையாகாது. உதாரணமாக சினிமா ஆன் த ஸ்ட்ரீட், வெளியில் தெருக்களில் எடுக்கப்படுகின்ற சினிமாக்களாக அவைகள் இருக்கின்றன. அதே போல கெரில்லா திரைப்படங்கள் என்று சொல்லப்படுகின்ற நண்பர்கள் ஒன்றிணைந்து கொண்டு ஒரு கேமராவை சாதனமாக கைப்பற்றி கொண்டு ஒரு சினிமாவை உருவாக்குவது என்பது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக குறித்தான ஒரு பழக்கமாக இருக்கிறது. இதை பற்றி அர்ஜென்டினிய திரை படைப்பாளியான சொலனாஸ் குறிப்பிடுகிறார். சொலனாஸ் தன்னுடைய அரசியல் சினிமாக்களுக்காக மிகவும் பெயர் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் லத்தீன் அமெரிக்க சினிமா என்றால் என்ன? முதல் சினிமா என்பது அமெரிக்க ஏகாதிபத்திய ஹாலிவுட் மைய பிரம்மாண்டமான வகை சினிமா என்று யமுனா ராஜேந்திரன் குறிப்பிடுகிறார். இரண்டாவது சினிமா என்பது ஓரளவு சமூக விமர்சனமும் அழகியலும் கொண்ட நியோ ரியலிஸ்ட் படங்கள், புதிய யதார்த்தவாத படங்கள். இவை கிட்டத்தட்ட 80களிலேயே இங்கே தமிழ் கூட புதிய யதார்த்தவாத வகை திரைப்படங்கள் நமக்கு கிட்டின. அத்தகைய துவக்கம் ஒன்று இங்கே இருந்தது. தமிழ் அதற்கு பிறகு 90களில் மலையாளத்தில் பெரும் பாய்ச்சலாக இந்த நியோ ரியலிஸ்ட் சினிமா இன்று வரை அதனுடைய தாக்கம் மலையாள திரைப்படங்களில் இருக்கின்றது. சரியான கதைக்களம், ஸ்டார் அந்தஸ்து பெறாத நடிகர்களை வைத்து அந்த கதைக்களத்தை மிகவும் செம்மையாக உருவாக்கப்பட்ட திரைக்கதைகளின் மூலமாக அழகாக கதை சொல்லும் முறை மற்றும் கேமராவை அந்த கதைக்கேற்ப கையாளுவது, தேவையில்லாம ஒரு அட்வென்ச்சர் ஷாட்டா எடுக்காம அந்த கதைக்கு ஏற்ப கையாளுவது என்பது மலையாள திரைப்படங்களில் இன்றும் கூட இருக்கின்ற ஒரு அருமையான யுக்தி. இந்த யுக்தி அவர்களுக்கு ஒரு குறைந்த பட்ஜெட் படங்களை இன்றைக்கு நிறைய உற்பத்தி செய்ய தெரிகிறது. பார்க்கவும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய மலையாள திரைப்படங்களை நாம் இங்கே புதிதாக நாம் கூறுவதற்கு எதுவும் இல்லை. அத்தகைய திரைப்படங்கள் நிறைய இருக்கின்றன.
இரண்டாவது சினிமா அத்தகைய சினிமா. ஐரோப்பிய யதார்த்தவாத சினிமா கூட இரண்டாவது சினிமா. மூன்றாவது சினிமா என்பது நேரடியாக மூன்றாம் உலகின் அரசியல், பொருளாதார, கலாச்சார விடுதலை கோரும் சினிமா. இத்தகைய சினிமாக்கள் பின்புலத்தில் அரசியல் விழிப்புணர்வையும் அவற்றுக்கான சமூக பாங்கினை, ஒருவித சமூக தன்மை, சமூகத்தினுடைய பெரும்பான்மை அமைவுகள், சமூகத்தினுடைய இயக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றன, பண்பாடு என்பது அசலாக படமாக்கப்படுகிறது. மூன்றாவது சினிமாவில் தான் பண்பாடு என்பது அசலாக படமாக்கப்படுகிறது. மூன்றாவது சினிமாவில் தான் மூன்றாம் உலக அல்லது வளர்முக நாடுகளினுடைய சமூக பின்புலம் நன்றாக தெரியுமாறு படமாக்கப்படுகிறது. இதனுடைய தாக்கத்தை நீங்கள் பெரிய சினிமாக்களில் கூட பார்க்க முடியும். இந்த மூன்றாம் உலக சினிமாவினுடைய தாக்கம்தான் பெரிய சினிமாக்களை உருவாக்கக்கூடிய இயக்குனர்களான கப்போலோ போன்றவர்கள் இத்தகைய சினிமாக்கள் மிக தரம் வாய்ந்த சினிமாக்கள் என்று இன்றைக்கு கூறுவதை நாம் பார்க்கலாம். போலவே மூன்றாம் உலகின் அரசியல், பொருளாதார, கலாச்சார விடுதலைக்காக உருவாக்கப்படுகிறது சினிமா என்ற கருத்தையும் இங்கே யமுனா ராஜேந்திரன் முன்மொழிகிறார். இந்த கருத்து அவர் முன்மொழிவது மட்டுமல்ல, இந்த கருத்து அவர் முன்மொழிவது மட்டுமல்ல, இதனை ஆய்வு செய்த திரை விமர்சகர்கள் கூட முன்மொழிவதைத்தான் இவர் முன்மொழிகின்றார். மூன்றாவது சினிமா கோட்பாடுகள் எத்தகைய சினிமாவை மூன்றாவது சினிமா என்று குறிப்பிடுகின்றன என்று சொல்லும் பொழுது, அர்ஜென்டினாவை சேர்ந்த சினிமா ஆய்வாளரான, விமர்சகரான ஹெத்தினோ அவர் பற்றி குறிப்பிடுகிறார். ஹெத்தினோ திரைப்படங்களையும் எடுக்கக்கூடியவர். சொலனாஸ், பெர்னாண்டோ சொலனாஸ் தன்னுடைய அரசியல் பார்வைக்காக, அரசியல் சினிமாவுக்காக மிக மிக பேசப்பட்ட ஒருவர். அதே போல கியூபாவின் கிதரிஸ் அலியா என்று சொல்லப்படுகிறவர், அல்லது ஹங்கேரி நாட்டினுடைய கிறிஸ்டோப் ஜனூசி, இத்தகைய இயக்குநர்கள், அதே போல கிளாஃபர் ரோச்சா, இவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் இந்த ஸ்பானிய மொழி திரைப்படங்கள், நான் சொன்னவை அனைத்துமே பெரும்பாலானவை ஸ்பானிய மொழி திரைப்படங்கள், இந்த சினிமாக்களை பற்றியெல்லாம் இந்த மூன்றாம் உலக சினிமா என்ற இந்த நூலில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அந்த நூலை வாசித்தீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக இந்த நூல் திரைக்கலை பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய தமிழில் உள்ள ஒரு குறிப்பிடத்தகுந்த நூல். ஆக இந்த மூன்றாவது சினிமா, லத்தீன் அமெரிக்க சினிமா என்பது திரைப்படம் ஒரு கலையாக பரிமாணம் பெற்ற ஐரோப்பாவில் இருந்து அது தோற்றுவித்த, அதற்கென்று இருக்கக்கூடிய சில அடிப்படையான தத்துவார்த்த பின்புலங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ரஷ்யன் ஃபார்மலிசம், ஐசன்ஸ்டைன் உருவாக்கிய மொண்டாஷ் போன்ற துறை யுக்திகள், அதே போல நியோ ரியலிசம். நியோ சினிமா என்பது அது சமூகத்தின் பார்வையில் அதிர்ச்சி தரத்தக்க பல கதாபாத்திரங்களை உருவாக்கிய ஒரு ரியலிசம் தான் அத்தகைய ஒரு சினிமா. உதாரணமாக நியோ ரியலிஸ்டுக்கு சரியான உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், டாக்ஸி டிரைவர் படத்தில் வரக்கூடிய நாயக பாத்திரத்தை நாம் குறிப்பிடலாம். அது ஒரு நியோ ரியலிச பாத்திரம். அந்த பாத்திரம் அது உருவான களத்தினுடைய அடிப்படையில் இருந்து அதற்கான நியாயங்களை பேசுவது நியோ ரியலிசம். பைசைக்கிள் தீவ்ஸ் ஒரு நியோ ரியலிச திரைப்படம்.
நியூ வேவ் திரைப்படம் என்பது கூட இத்தகைய திரைப்படங்கள், எத்தகைய ஒரு கதை வடிவமைப்பு அதற்கு இருக்க வேண்டும், அது துவக்கத்தில் எப்படி கதை சொல்லப்பட வேண்டும், அது பிற்பாடு எவ்வாறு அது நகர்ந்து செல்ல வேண்டும் போன்ற இலக்கணங்களை எல்லாம் சற்று மீறி, ஆனால் திரைக்கலை அதில் இன்னும் நுட்பமாக, இன்னும் அழகியல் பூர்வமாக இருக்கும்படியாக உருவாக்கப்பட்ட சினிமாக்களை அத்தகைய சினிமாக்கள் என்று நாம் குறிப்பிடலாம். ஆகவே பொதுமக்களில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே சென்றடையக்கூடிய நிலையில் இன்று இருக்கும் கொரில்லா சினிமா, அந்த சினிமா நோக்கங்கள் உடையது, சரியான இலக்குடையது என்று லத்தீன் அமெரிக்க திரை விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை யமுனா ராஜேந்திரன் இங்கே நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். பெரும்பான்மை மக்களின் ஆர்வம், எண்ணம், வாய்ப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை கொரில்லா படங்கள் மட்டும்தான். பெரும்பான்மை மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்ன நினைக்கின்றார்கள், அவர்களின் குரலாக இருப்பவை கொரில்லா திரைப்படங்கள் தான். வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ மக்களின் தேசிய நிகழ்வாகவோ அது இருக்கின்றது. ஒரு சமூகத்தினுடைய குரல் இந்த கொரில்லா திரைப்படங்களில் இருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய ஃபேண்டசி அதில் இல்லை. ஒரு ஃபேண்டசி கதாநாயகன், அந்த கதாநாயகன் எல்லா பிரச்சனைகளையும் தன்னுடைய உடல் அசைவுகள் மூலமாக, தன்னுடைய உடல் திறன் மூலமாக தீர்த்து வைக்கின்ற சூப்பர்மேன் வகையான திரைப்படங்கள் அல்ல இவை. இவை எல்லா மனிதர்களுடைய எழுச்சி, வீழ்ச்சி, துக்கம், இன்பம் ஆகிய அனைத்தையும் பற்றி பேசக்கூடிய இத்தகைய சினிமாக்கள், இந்த வகை சினிமாக்கள். இந்த கொரில்லா திரைப்படங்களை பொறுத்த மட்டும் அது ஒரு கூட்டு மனோநிலையினுடைய உருவாக்கம் தான் அந்த கொரில்லா என்று சொல்லப்படுவது. கொரில்லா வார்ஃபேர் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அது பெரிய இராணுவத்தை எதிர்க்க ஒரு சிறிய குழுவாக இருந்து மறைமுக தாக்குதல் மூலமாக அந்த இராணுவத்தை நிலைகுலைய செய்வது என்பதை போல பெரிய வணிக சினிமாவாக, வணிக தாக்கத்திற்கு உள்ளான ஒரு சினிமாவை அதனுடைய தொழில்நுட்பங்களை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய குரலை பதிவு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சினிமா தான் கொரில்லா சினிமா. கொரில்லா சினிமா என்பது ஒரு பழைய கருத்தாக்கம்தான். கொரில்லா சினிமாக்கள் தமிழில் ஆவணப்படங்கள் நிறைய எடுக்கப்படுகின்றன. ஆவணப்படங்களின் துவக்கம் மறுநாள் சென்னுக்கு பிறகு இந்திய அளவில் ஆவணப்படங்கள் நிறைய உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. அதற்கென்று ஒரு நீண்ட பின்புலம் இந்தியாவில் கூட இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆக ஒரு தீவிரமான சினிமா அமைப்பு விதித்த தடை விதிகளில் இருந்து எண்ணற்ற புதிய சாத்தியக்கூறுகளை பிரித்தெடுக்க வேண்டும். நவீன காலனித்துவ ஒடுக்குமுறைகளை சமாளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள தகவல் தொடர்பு கொள்ள புதிய வழிகளை காண்பதுதான் இந்த புதிய சினிமா என்பது நீங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களை உபயோகப்படுத்தி கொண்டு மக்களினுடைய குரலை பிரதிபலிக்கின்ற ஒரு சினிமாவாகத்தான் இருக்க முடியும் என்று இந்த புத்தகம் உரையாற்றுகிறது. நீங்கள் விரும்பினால் இந்த கோவை புத்தக கண்காட்சியில் கூட இந்த நூல் இருக்கும். நீங்கள் வாங்கி வாசித்து பார்க்கலாம், நண்பர்கள் கூடி விவாதிக்கலாம். இது உயிர் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே.